வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் சேனல். கார்டனுக்காக சில பொருட்கள்லாம் அமேசான் வந்து வாங்கியிருந்தோம். அதனால என்னென்ன அப்படின்னா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லா பொருளோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நாங்கள் என்ன விலையில வாங்கினோம் அப்படிங்கிறதையும் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன். சரி வாங்க இப்போ என்னெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செடிகள்லாம் வைக்கிறதுக்கு 14 inch பிளாஸ்டிக் பாட்ஸ் வாங்கியிருந்தோம். இது வந்து செட் ஆஃப் 4 பாட்டம் ட்ரீயோடய வருது. அமேசானோட சோலிமோ பிராண்டில் இருந்து இந்த ஹோல் செட்டுமே பார்த்தீங்கன்னா 899 rupeesக்கு வாங்கியிருந்தோம். ட்ரே வந்து கீழே வைக்கும்போது அவ்வளோ ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி இல்லை, ஆனால் அதுக்கு மேலே பாட் வச்சதுக்கப்புறம் நல்லா தான் இருந்தது. ட்ரே கொஞ்சம் ஃப்ளிம்ஸியாக இருந்தாலும் பாட் வந்து நல்லாவே ஸ்டடியாக இருந்தது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இண்டோரில் வச்சாலுமே நல்லாயிருக்கும். அது வந்து யூவி ட்ரீட்டட் அப்படிங்கிறனால அவுட்டோர்லேயுமே வைக்கலாம். ஆனால் வந்து இதில் ட்ரைனேஜ் ஹோல் கிடையாது, நம்ம தான் போட்டுக்கணும். அது ட்ரைனேஜ் ஹோல் போடுறதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, 2 ஹோல் தான் போட முடியும். ஸோ அதை தவிர நம்ம எக்ஸ்ட்ராவாக போடணும் அப்படின்னு ட்ரை பண்ணால் அது முடியல, ஏன்னா பாட் அவ்வளோ ஸ்டடியாக இருந்துச்சு. ஒரு பாட்டில் வந்து நாங்கள் இந்த ஆக்லோனிமா லிப்ஸ்டிக் வச்சுருக்கோம். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அடுத்து வந்து ஒரு பிளாஸ்டிக் வாட்டரிங் கேன், இண்டோர் அவுட்டோர் 2 இடத்துலையுமே யூஸ் பண்ணிக்கலாம். இதோட லிட்டு வந்து இந்த மாதிரி கயிறில் கட்டி இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணி வச்சுட்டாலும் எங்கேயாவது லிட்டை வச்சுட்டு தேட வேண்டியதில்லை. இது வந்து 5 liter கெப்பாசிட்டி. தண்ணி மேலேருந்து ஊற்றும் போது ஒரு ஷவரிங் எஃபெக்ட் செடி கிடச்ச மாதிரி இருக்கும். இப்போ வந்து தண்ணி பிடிச்சிக்கலாம். இப்படியே மேலேருந்து செடிக்கு தண்ணி ஊற்றணும் அப்படின்னா இலையில தூசி ஏதாவது பூச்சி ஏதாவது இருந்தால் எல்லாம் போயிடும். செடியும் மழையில் நனைஞ்ச ஒரு ஃபீலிங் செடிக்கு கிடைக்கும். ஸோ அப்படி தண்ணி ஊற்ற வேணாம் அப்படின்னா அந்த மேலே இருக்கிற அந்த ஹெட்டை கழட்டிட்டு நம்ம இப்படியும் தண்ணி ஊற்றிக்கலாம். யூஸ்வலி நான் இண்டோரில் தண்ணி ஊற்றும் போது நான் இந்த மாதிரி தான் ஊற்றுவேன். அடுத்து வந்து உகாவ் பிராண்ட்லேருந்து வெர்மி கம்போஸ்ட். இது வந்து 5 kilo பேக். ஆல்ரெடி இந்த பிராண்ட்லேருந்து வெர்மி கம்போஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். குவாலிட்டி நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால தான் 2வது தடவை ஆர்டர் பண்ணோம். மந்த்லி ஒன்ஸ் எல்லா செடிகளுக்குமே வெர்மி கம்போஸ்ட் கொடுப்போம். அதே மாதிரி பாட்டிங் மிக்ஸுமே வெர்மி கம்போஸ்ட் கலந்து தான் வைப்போம். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. அடுத்து வந்து உகாவ் பிராண்ட்லேருந்து வேப்பம் புண்ணாக்கு. இதுவும் 5 kilo பேக் தான். ஆல்ரெடி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதுவுமே மந்த்லி ஒன்ஸ் எல்லா செடிகளுக்கும் கொடுப்போம். இதுவும் உரமாகவும் இருக்கும், பெஸ்ட் ரெப்பலண்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி பாட்டிங் மிக்ஸ்லையும் கலந்து வைப்போம். ஸோ பார்க்குறதுக்கு இது இப்படி தான் இருக்குது. அடுத்து வந்து கோகோபீட் பிளாக்கு. இது வந்து 5 kg. இது டெலிவர் பண்ணும்போது காம்பவுண்ட் வால்குள்ளே தூக்கி போட்டாங்க, கொஞ்சம் உடஞ்சிருச்சு. அதே மாதிரி இது யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டோம், அதனால தான் இது இப்படி இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் அமேசான்லேருந்து வாங்கினது. நாங்கள் என்னெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.